ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்க. நீங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போன வீடியோல லூசிபர் எப்படி விழுந்தான் என்று உங்களுக்கு புரிவது போல பேசினேன். அவன் விழுந்து பூமியை என்ன செய்தான் என்று நான் பேசினேன். ஆமென். இந்த வீடியோல என்ன பண்ண போறேன்னா, அவனுடைய இடம் காலி ஆயிடுச்சு. பாரடைஸ் அல்லது பரலோகத்திலே துதிக்கிற ஒரு கூட்டம், அவனோடு கூட சேர்ந்தவர்களும் அவனும் கீழே தள்ளப்பட்டார்கள். அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்க விரும்பினார், ஒரு ஜனத்தை உருவாக்க விரும்பினார். அவர்கள் தான் மனிதர்கள். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்கிறோமே, அந்த வேத வசனத்தின்படி பூமியிலே ஒரு பரிசுத்த சந்ததியை தேவன் உருவாக்க விரும்பினார். இப்ப பாரடைஸ்ல இருந்த அந்த ஏதேன், பாரடைஸா இருந்த அந்த ஏதேன் இப்ப பூமிக்கு வருகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரங்கள்ல ஒரு ஏதேனை தேவன் உருவாக்கி, அதிலே நதிகளை உருவாக்கி, அதிலே கனித்தருகிற பழங்களை எல்லாம் உருவாக்கி, எப்படி லூசிபரை ரொம்ப விசித்திரமாக தேவன் படைத்தாரோ அதே போல மனிதனை மிகவும் அழகாக படைத்தார். பாருங்க அவனை எப்படி படைத்தார் பாருங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். லூசிபர் இருந்த ஏதேனிலே வைக்கவில்லை, மாறாக பூமியிலே ஒரு ஏதேனை உண்டாக்கி அதிலே தேவன் ஆதாமை வைத்தார். அவனை எப்படி உண்டாக்கினாராம்? பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அவனை எப்படி உருவாக்கினார் தெரியுமா? லூசிபரை நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அவன் விசித்திரமான உருவாக்கப்பட்ட மோதிரமாய் உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை, ஸ்தோத்திர நாசி, அவரை போலவே ஞானமாய் அவனை உருவாக்கினார். ஆனால் இவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஆமென். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஏதோ நிறைய ரொம்ப அவனை அழகா படைச்சாரு. அவனை ரொம்ப லூசிபரை ரொம்ப அழகா படைச்சாருன்னு வசனம் இருக்கு. நீ பூரண அழகுள்ளவன் லூசிபரை பத்தி இருக்கு. ஆனா இங்க ஆதாமை பத்தி வாசிக்கும் போது ஜீவ ஆத்மாவானான். அப்ப அந்த அழகுக்குள்ள, அவன் அழகின் ரகசியங்களுக்குள்ள ஏதோ இருக்குல்ல, அதே போல மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லுது பாருங்க. அதற்குள்ளும் ஏதோ ஒன்று அடங்கி இருக்கிறது. பாருங்க, மனுஷனை கர்த்தர் உருவாக்கினதை சாத்தான் பார்த்தான். அவன் விழுந்த இந்த பூமியிலே, அவன் ஒழுங்கினத்தையும் வெறுமையும் விதித்த இந்த பூமியிலே ஒரு ஒழுக்கமுள்ள சந்ததியை, அவன் எங்க விழுந்தானோ அதே இடத்துல இருந்து ஒரு ஒழுக்கமுள்ள சந்ததியை உருவாக்கி தேவனை துதிக்கிற இடத்திற்கு, அந்த பரலோகத்திற்கு மனுஷர்களை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக பூமியிலே மனுஷனை படைத்தார். இத சாத்தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். அழகான தோட்டம் இருந்தது, நிறைய இருந்துச்சு. சாத்தானுக்கு என்ன ஆசை? நான் தேவனோட பெரிய ஆளு, நானே தேவனா மாறணும், நான் இல்லாம கடவுளே இல்லை. இதுதானே சாத்தானுடைய, அந்த லூசிபருடைய ஆசை. இந்த லூசிபர் இந்த ஆதாம் ஏவாள் இடத்துல வரான். தேவன் பிற்பாடு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தேவன் ஏவாளை கொடுத்தார். இவங்க 2 பேரும் குடும்பமா இருக்காங்க. எப்படி ஆண்டவர் லூசிபர் கிட்ட டெய்லி பாரடைஸ்ங்கிற ஏதேனுக்கு வருவாரோ அதே போல இந்த ஏதேனுக்கு டெய்லி வந்து போறாரு, காலையும் மாலையும். டெய்லி ஆதாம் கூட ஏவாள் கூட பேசிட்டு போறாரு. இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதை சாத்தான் பார்த்துட்டே இருக்கான். ஏறக்குறைய சரித்திரத்தின்படி 80 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஏதேனிலே வாழ்ந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மெதுவா சாத்தான் வரான். 3ஆம் அதிகாரம், தேவனாகிய கர்த்தர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று.
கேள்வி கேட்கிறான் சாத்தான். ஏன்னா இவங்களை விழ வைக்கணும். தான் அடைந்த அந்த மேன்மையை, தான் இருந்த அந்த மேன்மையான இடத்தை இவர்கள் ஒரு காலம் பிடிக்க கூடாது. இந்த மனுஷன், இந்த ஆதாம், இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டவன் ஒரு காலம் பிடிக்க கூடாது. கேள்வி கேட்கிறான். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டமுள்ள விருட்சங்கள் கனியை புசிக்கலாம், ஆனாலும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க கூடாது. தேவன் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், அந்த கனியை புசிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனா இவங்க அதை ரொம்ப பர்டிகுலரா சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா அங்க ரகசியமாக வைத்திருந்தார் தேவன் ஏதேனை. ஏதேனுக்குள் இருந்ததெல்லாம் ரகசியம். லூசிபருக்குள் இருந்ததெல்லாம் ரகசியம். அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த ரகசியத்தை அவன் இழந்துட்டான். அந்த மேன்மை, அந்த நம்பிக்கை அவன் இழந்துட்டான். இப்ப ஏதேன்ல ஒரு ரகசியத்தோட தேவன் உருவாக்கி வைத்திருக்க அந்த ரகசியத்தை தந்திரமா கேட்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எச்சரிக்கையாக இருங்கள். தந்திரமா லூசிபரின் ஆவி நம்ம கிட்ட வரும்போது ரொம்ப உஷாரா நடந்துக்குங்க. ஹல்லேலூயா. உடனே நான் சொல்றான், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அந்த கனியை புசிக்காத அப்படின்னு சொல்லிட்டான். இவனுடைய சிந்தனை எப்படி பாரடைஸ்ல இருந்து விளந்தானோ, ஏதேன்கிற பாரடைஸ்ல இருந்து எந்த சிந்தனையோட விளந்தானோ அதே சிந்தனையை மனுஷனுக்குள்ள விதைக்கிறான். பாருங்க எப்படி விதைக்கிறான். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆமேன். சாத்தானுடைய பெரிய ஆசை என்ன? லூசிபருடைய பெரிய ஆசை என்ன? நானே கடவுளாயிரணுன்றது. அதனாலதான் அவன் கீழே விழுந்தான். மீன் அவன் மேல போகவே முடியாது. அவனை தேவன் பூமியில விழத்தள்ளிட்டார். ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சது. அவனுக்காக உருவாக்கப்பட்டதுதான் நரகம். இப்போ மீன் சொல்றான் சாத்தான் வந்து, அந்த இடத்துக்கு பரலோகத்துக்கு கொண்டு போனல அந்த ஆதாம, இந்த மனுஷனை சொல்றான், இல்ல இல்ல, ஆண்டவர் சொன்னார்ல அதை புசிக்காதன்னு, அதை சாப்பிட்டேன்னு ஏன் நீ கடவுளை போல ஆயிடுவ, கடவுளாவே ஆயிடுவ, நீ சாகவே மாட்ட. ஆனா ஆண்டவர் புசிக்கிறனால சாகவே சாவாய். ஆனா தேவர்களை போல ஆயிடுவ, நீ சாக மாட்டேன்னு சாத்தான் சொல்றான், லூசிபர் சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். லூசிபரின் வேலை என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு மனித கூட்டத்தை அனுப்பக்கூடாது என்பதில் அவன் ரொம்ப தெளிவுள்ளவன். நிறைய அறிவை கொடுத்து பரலோகம் இல்லை கடவுள் இல்லைன்னே சொல்லுவான். நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள், நீங்களே கடவுள் ஆயிடுவீங்க. இன்னைக்கு லூசிபருக்குள் இருந்த சிந்தை மனுகுலத்திற்குள் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. நான் படிச்சுட்டேன், எனக்கு நிறைய அறிவு இருக்கு, நான் பொழைச்சுக்குவேன், எனக்கு கடவுள் வேண்டாம், பைபிள் வேண்டாம். யார் அந்த கடவுள்? எனக்கு கடவுளா அறிவை கொடுத்தாரு, என் படிப்பு அறிவை கொடுத்துச்சு, என் படிப்பு சம்பளத்தை கொடுத்துச்சு. லூசிபரின் ஆவி இன்னைக்கு அநேகரை விளைவைத்துக் கொண்டிருக்கிறது. படித்த பட்டதாரிகளே, படித்த ஞானிகளே, அரசாங்க அதிகாரிகளே, வீண் பெருமை கொள்ளுகிற ஜனங்களே, எச்சரிக்கையாக இருங்க. நான் கடவுளோட பெரிய ஆளு நினைக்கிற ஊழியர்களே, எச்சரிக்கையா இருக்கு. லூசிபர் விழுந்தான் பாரடைஸ் ஏதேன்ல, ஏதேன் பூமியிலே விழுந்தான். பூமியில் இருக்கிற ஏதேனில் இருந்து ஸ்தோத்திரம் அப்படியே ஆதாமையும் ஏவாளையும் விழ வைத்தான். நீங்க கடவுளா மாறிடுவீங்கன்னு சொன்னா தேவ சமூகத்தை விழ வைத்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெருமை வீம்பு தேவ சமூகத்தை நம்மளை விழ வச்சிடும். விழுந்துடாதீங்க. சரி, அப்படியானால் ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லுதே, நீ பூரண அளவுள்ளவன் சொல்லுதே. பூரண அளவுள்ளவனா இருந்த லூசிபருக்குள் ஜீவ ஆத்மாவான
ஸ்தோத்திரம் ஆதாமுக்குள் எவைகளை தேவன் வைத்திருந்தார்? அதை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். God bless you.